அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 பாட்காஸ்ட் வந்து முடிச்சாச்சு. கடைசியாக வந்து சவுதி அரேபியா ரிலேட்டட் போட்டோம். சரி, அடுத்து எந்த கண்ட்ரி போடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, சரி நம்ம ஹிட்லர் பிறந்த நாடு ஜெர்மனி பற்றி பேசலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. சரி, அங்கே யாரா இருக்கா அப்படின்னு ஜெர்மனி பற்றி சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நம்ம அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வருவார். ஃபஸ்ட்டில் மோஸ்ட்லி தமிழில் ஜெர்மன் ரிலேட்டட் நர்சிங் வீடியோஸ் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஆக்சுவலாக இவர் ஒரு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜய் குல்சன். நம்ம தேனி ஊரை சேர்ந்தவர் தான். ஆக்சுவலாக இப்போது நர்சிங் ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸுமே பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அப்கமிங்கில் வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுவோம். அதுவுமே டைம் இருக்குது, அதுவுமே அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்போது ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி நான் இந்தியாவுக்கு ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லைப்பா நான் அங்கேயே செட்டில் ஆக போகிறேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அங்கே நல்ல ஒரு இன்கம்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுமே நல்லாயிருக்கு, இன்கம்மே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you so much for the wonderful briefing. Thank you so much. ஓகேண்ணா, நான் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஆக்சுவலாக நீங்களுமே இன்றைக்கி வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அங்கே ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் எனக்கு வந்து ஒரு 4:30 அந்த 5 o'clock அந்த ரேஞ்ச் இருக்கும். பட் இருந்தாலும் தூங்காமல் நான் உங்களுக்காண்டி வீடியோ பண்ணி தரேன்னு சொன்னதுக்காண்டி மிக்க நன்றி. இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, அங்கே எப்படி ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸ்லாம் இருக்குது? ஓகே, ஸோ நர்சிங் தமிழா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஐம் ஆல்சோ ஹாப்பி சப்ஸ்கிரைபர் ஆஃப் நர்சிங் தமிழா. ஸோ வாட் யூ ஆர் ரியலி டூயிங் தட்ஸ் ரியலி ஃபேசினேட்டிங். கண்டிப்பாக வந்து லைக் the concept that you have taken, like we have to bring the awareness. நம்ம வந்து எவ்வளோ அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதனால இனி வர நர்சிங் படிச்சுட்டு வரவங்களுக்கு ஓகே இவ்வளவு ஸ்கோப் இருக்கு, நர்சிங் படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா லைக் அவங்க நான் ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன். லைக் நர்சிங் நீங்கள் படித்ததுக்கப்புறம் லைஃப்பை தொலைச்சிட்டேடான்னு பண்ணியாக நீங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆஃப்டர் அந்த வீடியோ பண்ணதுக்கப்புறம் தான் ஐ ஆஃபன் வென் சீயிங் யுவர் வீடியோ, லைக் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஐம் ஆஃபன் ஃபாலோவிங். ஸோ ஆஃப்டர் தட் ஐ ரியலி பிகம் அ பிக் ஃபேன் ஆஃப் நர்சிங் தமிழா. So I really appreciate the work that what you are currently doing. So when it comes with Germany and the life in Germany, my hospital, so இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஐ ஹவ் லேர்ன்டு ஜெர்மன் நான் படித்ததுக்கு அப்புறமேட்டு தான் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஜெர்மனியில் வந்து நர்சஸ்க்கு ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா ஜெர்மனியோட லேபர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய ஓட்டம் வந்து இருக்குது. ஸோ அதனால இந்தியன் நர்சஸ் can move to Germany. There is a huge opening. When coming with the point, hospital settings பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கே வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் எல்லாமே சேம் தான், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து சேம் தான். ஸோ உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து தே ஹாவ் டு பே தேர் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ். இது வந்து பை லா கம்பல்சரி அவங்க கட்டணும். அப்படி அவங்க கட்டல அப்படின்னா தே வில் பி ஃபைன்ட் ஆர் தே வில் பி த்ரோன் டு ஜெயில். அந்த மாதிரி இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். கம்பல்சரியாக நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஸோ பேஸ்ட் அப்பான் சேலரி உங்களோட ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட் எவ்ரி ஒன் ஆர் பேயிங் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ். எல்லாருமே வந்து அவங்க ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. அதனால தெர் இஸ் அ ஹியூஜ் சம் ஆஃப் மணி ஸோ தட் தே கேன் ஏபிள் டு கிவ் த குவாலிட்டி ஹெல்த் கேர் இன் ஜெர்மனி. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியறதுக்கான பெரிய ரீசனே இதுதான். ஓகே நான் ஃபைன். நிறைய ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து என்னை இந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபர்ன்றதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நல்லா என்னை விடவே நல்ல ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு இன்டர்வியூ எனக்காண்டி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் தென் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் நீங்கள் எந்த யூனிட்டில் இருக்கீங்க, அந்த யூனிட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓகே, ஷியோர். ஸோ நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண என்னோட கெரியரை வந்து லைக் நான் இப்போ 3 years ஆயிடுச்சு. ஸோ என்னோட கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைக் விஐபி பேஷண்ட்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஷன் அது. ஸோ அதில் தான் என்னோட கெரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டிப்பிக்கல் நிறைய ப்ரைவேட் பேஷண்ட் அதில் வந்து இருப்பாங்க. லைக் உங்களுக்கு இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ்டு கேராக இருக்கும். நிறைய அவைலபிலிட்டிஸ் பெனிஃபிட்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
தென் லேட்டர் நான் வந்து என்னோட கெரியரை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன் நியூராலஜி. ஸோ கரண்ட்லி இப்போ நியூராலஜியில் தான் வார்டில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி வி ஆர் சீயிங் மோர் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ். மெயினாக வந்து ஸ்ட்ரோக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரீஹாபிலிட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு மை கெரியர் இஸ் கோயிங் ஆன் வென் கம்மிங் வித் நர்சிங். ஸோ கரண்ட்லி வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் 2 ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம் ஜென்ரல் நர்ஸ் பர்டிகுலர்லி இந்த நியூராலஜி ஏரியா. ஸோ செகண்ட் என்னோட ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட செகண்ட் இயர் லைக் 2023 என்னோட வயிற்று பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட வயிற்று பில்டிங் இன் சென்ஸ் லைக் என்னோட பிஜி என்னோட யூஜி முடிச்சிருக்கேன். நான் இப்போ என்னோட பிஜி வந்து ஏன்னா ஜெர்மனியில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ ஃப்ரீயாக என்னோட பிஜியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட பிஜி வந்து இன்டகிரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் வந்து நிறைய ஃபாரின் பார்ன் நர்சஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெர்மனியில் வந்து ஒரு ஹியூஜ் கேப், ஒரு பெரிய ஓட்டை வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நிறைய ஃபாரின் நர்சஸை வச்சு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிகள்ல இருந்து அவங்க நிறைய நர்சஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஃபாரின் பார்ன் நர்சஸ் எங்களோட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஜெர்மனிக்குள்ள வந்தோன்னே அவங்களை இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஏன்னா ஜெர்மனிக்கு வேலைக்கு வரவங்க யாரா டு லீவ் தம், அவங்க வந்து இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது. அவங்க வந்து இந்த நாட்டோட ஒன்னாகி இங்கே வந்து வேலை பார்த்து இங்கேயே செட்டில் ஆகி அவங்க இங்கேயே இருந்துடணும். இதுதான் ஜெர்மனியோட கான்செப்ட். ஏன்னா தே நீட் யங் பீப்புள், அவங்களுக்கு ரொம்ப யங் பீப்புள் வந்து வேணும். அப்போதான் அந்த எக்கனாமி கேன் கீப் ஸ்டில் பூமிங். அதனால ஸோ ஐ ஹவ் ஸ்டார்டட் மை பர்டிகுலர் பிஜி இன் இன்டகிரேஷன் ஆஃபீஸர். என்னோட பிஜி முடிஞ்சு இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இன்டகிரேஷன் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வாரத்தில் 4 நாள் ஐ வில் பி 4 days ஐ வில் பி லைக் நர்ஸ் அண்ட் 1 day ஐ வில் பி இன்டகிரேஷன் ஆஃபீஸர் ஆஃபீஸ் ஒர்க்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு மை லைஃப் இஸ் கோயிங் ஆன். ஓகே ஃபைன். நிறையா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போது ஜெர்மனில் ஃப்ரீ எஜுகேஷன் ப்ளஸ் ஹெல்த் கேர் செக்டாருமே ஃபுல்லாக ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. அதில் ப்ரைவேட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அதை தான் நீங்கள் வந்து இங்கேருந்து போகிறப்ப சிமிலர் டு ஹோம் கேர் மாதிரி தான் போயிருக்கீங்க. இப்போ அதிலேருந்து ஒரு ஸ்டெப் போயிட்டு ஒரு வார்டில் அது நியூரலாஜிக்கல் ஸ்பெஷலாக வந்து அதிலையுமே இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமாக போயிட்டு இன்டகிரேட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொசிஷனுமே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் பிஸ்னஸுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. Am I right? Yeah, absolutely right. But home care அது கிடையாது. பிரைவேட் வார்டுன்னு சொன்னது வந்து ஹாஸ்பிட்டல் தான். ஓகே. ஹாஸ்பிட்டல்ல விஐபி வார்டு, லைக் விஐபிஸ் மட்டும் இருக்கிற வார்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதர் திங் வாட் யூ ஹேவ் டோல்ட் எவ்ரிதிங் இஸ் ரைட். ஓகே ஃபைன் குட். எனக்கு புரியுது நீங்கள் சொல்ல வருது என்னென்னு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல டியூட்டிலாம் எப்படின்னா எத்தனை ஷிஃப்ட்டு, அதோட டைமிங்ஸ் என்ன, உங்களுக்கு லீவ்லாம் கிடைக்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். யா ஸோ லைக் டியூட்டி டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 hours டியூட்டி. லைக் உங்களுக்கு வந்து 3 ஷிஃப்ட் மாடல், லைக் கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான். ஆனால் பியூட்டி இஸ் லைக் வாரத்துக்கு 5 நாள் வேலை பார்த்தா போதும், 6 நாள் வேலை பார்க்கணும்னு தேவையில்ல. 2 days வந்து ஆஃப் கிடைக்கும். அதுவும் சம்டைம்ஸ் கண்டினியூஸாக 6-7 நாள்லாம் டியூட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா 4-5 daysலாம் வந்து ஆஃப் கிடைக்கும், காம்போ லீவும் கிடைக்கும். ஸோ இது வந்து பேஸ்ட் அப்பான் அவங்க எப்படி ஷிஃப்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக டியூட்டி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 or 2 days உங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கும். ஸோ மார்னிங் 6 o'clock to 2 o'clock ஒரு ஷிஃப்ட், தென் 2 o'clock to 10 o'clock ஒரு ஷிஃப்ட், 10 to 6 அடுத்த நைட் ஷிஃப்ட். ஸோ 3 shift மாடல் தான். இட்ஸ் ஒர்க்கிங் பெர்ஃபெக்ட்லி. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் சொல்கிறது உங்களுடைய ஹாஸ்பிட்டல் மட்டுமா இல்லை ஆல் ஓவர் ஜெர்மன் ஃபுல்லாக இந்த ப்ரோட்டோக்கால் தானா? ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஆல் ஓவர் எல்லா ஜெர்மன் ஹாஸ்பிட்டல்லையும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஆல் ஓவர் ஜெர்மனி இப்படிதான் வந்து இந்த செட்டப் வந்து இருக்கும். ஸோ அடிஷ்னலா நான் என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 40 days வந்து வெக்கேஷன் கிடைக்கும். ஸோ பெய்டு வெக்கேஷன், அப்போ வித் சேலரியோட உங்களுக்கு வெக்கேஷன் கிடைக்குங்கிறதுனால யூ கேன் கோ டு யுவர் ஹோம் கண்ட்ரி ஆர் யூ கேன் கோ டு எனி டூரிஸ்ட் பிளேசஸ். லைக் ஏன்னா யூரோப் இஸ் அ ஹியூஜ் 26 நாடுகள் இருக்கிற 27 நாடுகள் ஜெர்மனி சேர்த்து ஸோ இருக்கிற ஷெங்கன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 12 ஆகுது. நாளைக்கு காலையில் நான் பாரிஸ்ல இருக்கணும்னு நினைச்சேன்னா என்னால் பாரிஸ்க்கு போக முடியும். நாளைக்கு காலையில் நான் சுவிட்சர்லாந்துல எனக்கு வந்து ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் சுவிட்சர்லாந்து போய் ஒரு காஃபி குடிக்க முடியும். ஸோ தட் ஹவு நியர் ஆர் த பிளேசஸ் அண்ட் தட் இஸ் வெரி வெல் கனெக்டட். ஏன்னா இங்கே எல்லாமே புல்லட் ட்ரெயின்ஸ், உங்களுக்கு எங்கே போகணுன்னாலும் ஜிங்கு சக்குன்ட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக எங்கேனாலும் போயிடலாம். ஓகே
ஃபைன். நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரியுது. அதர் தென் இப்போ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து இந்த மாரி டியூட்டி ஸ்கெட்யூல்ஸ் இதெல்லாமே சொல்லிட்டீங்க. இது இல்லாம இப்போ மத்த இப்போ அரப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல சிங்கப்பூரா இருக்கட்டும், இந்த மாரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்ட் போடுவாங்கல்ல. இப்போ 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும், இல்ல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் போடுவாங்க. இப்போ ஜெர்மன பொறுத்தவரைக்கும் எப்படி? நம்ம வந்து ஒன்ஸ் உள்ள போயிட்டாலே அதுக்கப்புறம் பெர்மனன்ட்டா அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாமா? இல்ல இங்கேயும் ஏதாவது கான்ட்ராக்ட் மாரி இருக்குங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக். ஏன்னா இது வந்து பேஸ்ட் அப்பான் நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்கு. அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபாக தான் வந்தேன். நான் என்னோட ப்ரிப்பரேஷன், என்னோட இது எல்லாமே நான் செல்ஃபாக தான் பண்ணேன். எனக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு வெண்டர் வச்சுருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ப்ரைவேட்டாக சப்போர்ட் பண்ணாங்களே தவிர்த்து எல்லாமே நான் செல்ஃபாக தான் வந்தேன். ஸோ தட் எனக்கு கான்ட்ராக்ட் மாதிரி எதுவுமே வந்து டைப் ஆகலை. ஸோ ஐ எம் வெரி ஃப்ரீ டு ஒர்க் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ ஃபாரின் பார்ன் நர்சஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு நர்ஸ் வந்து ஜெர்மனிக்குள்ளே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லைக் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வர நர்சஸ் லைக் இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இந்த இதெல்லாம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். ஸோ தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வர நர்சஸ் வந்து there is a issue லைக் அவங்களுக்கு வந்து ஃபுல் ரெகக்னிஷன் கிடைக்கிறது இல்லை. அவங்க டிகிரிக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு முழு அங்கீகாரம் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அவங்க வந்து ஜெர்மனி வந்து ஒரு லைக் அனர்கனம் ஃபர்ஃபாரன்னு சொல்லுவோம். அதாவது ரெகக்னிஷன் ப்ராசஸ். இந்த ரெகக்னிஷன் ப்ராசஸ் வந்து கோ த்ரூ பண்ணணும். ஸோ இந்த ரெகக்னிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 8 month ப்ராசஸ். இது வந்து மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல், ஓல்டேஜ் ஹோம்ஸ் இவங்களோட எம்ப்ளாயர்ஸ் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. இந்த ரெகக்னிஷன் ப்ராசஸ்க்கு வந்து எம்ப்ளாயருக்கு அரௌண்ட் 8,000 euros, நம்ம ஒரு காசுக்கு 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எம்ப்ளாயருக்கு வந்து செலவாகுது. ஸோ உங்களுக்கு நாங்க வேற ஒரு நாட்டுல இருந்து உங்களை கூப்பிட்டு வந்து நாங்க உங்களுக்கு இங்க ஒரு வேலை கொடுத்து உங்களுக்கு வந்து நாங்க இவ்வளவு செஞ்சு உங்களை இன்டகிரேட் பண்ணி இவ்வளவு நாங்க பண்றோம். ஸோ எங்களுக்கு நீங்க வந்து ஒரு மினிமம் 2 years ஆகுது அதுக்காக நீங்க வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்றது எம்ப்ளாயரோட எக்ஸ்பெக்டேஷன். பட் அன்லிமிட்டடா எவ்வளவு டைம் வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். லைக் இப்போ சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 year 2 year கான்ட்ராக்ட் இருக்கும். கான்ட்ராக்ட் முடிஞ்சுச்சுன்னா தென் தே ஹேவ் டு சர்ச் ஃபார் அதர் ஜாப். இங்கெல்லாம் ஈஸியா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு லைக் ஒரு டைம் ஜெர்மனிக்குள்ள வர்றது மட்டும் தான் கஷ்டம். ஆனா ஒன் டைம் ஜெர்மனிக்குள்ள ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களை வலை போட்டு இழுக்க பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஒரு 1000 euro உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸ் தரேன், உங்களுக்கு 2000 euro வெல்கம் போனஸ் கொடுக்குறேன், நீங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இழுக்க பார்ப்பாங்க. அதுக்கு வாங்கிக்கிட்டு 1000 euro கொடுக்குறாங்க, 2000 euro கொடுக்குறாங்கன்ட்டு கேண்டிடேட்ஸ் வந்து வேற ஹாஸ்பிட்டல் மூவ் ஆயிடுவாங்க, வேற ஓல்டேஜ் ஹோம்க்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எல்லாமே அஸ் லைக் ஏன்னா நானும் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேங்கிறதுனால எங்க ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸை வச்சு சொல்றேன் இந்த விஷயம் தான். ஸோ எண்ட் ஆஃப் ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, லைக் நீங்க வந்து ஜெர்மனிக்குள்ள வரலாம் பேஸ்ட் அப்பான் எந்த கம்பெனி மூலமா வரீங்க, லைக் எந்த ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் மூலமா வரீங்க அப்படின்றத பொறுத்து சம்டைம்ஸ் பாண்ட் இருக்கும் இல்லாம இருக்கும். பட் 2 வருஷம் கண்டிப்பா ஒரே ஹாஸ்பிட்டல் இல்ல ஒரே ஓல்டேஜ் ஹோம்ல ஒர்க் பண்றதுங்கிறது அட்வைசபிள். ஸோ தட் ஜெர்மன் லாங்குவேஜ் பெட்டர் ஆகும். உங்களோட ஜெர்மன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி 2 வருஷம் இருக்குங்கிறனால வேற எங்க போனாலும் உங்களால சேலரி நெகோசியேட் பண்ண முடியும். இதெல்லாமே அதோட பெனிஃபிட்ஸ். ஓகே ஃபைன். நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. அப்படி பச்சையை பார்க்காம நம்ம இக்கரையிலே இருந்துக்கிட்டு இருக்கிற இடத்துலையே நம்ம நிலையாக இருந்தோம்னா யாவும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டா எல்லாமே சௌக்கியம்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அதர் தென் வந்து நீங்கள் இப்போ எப்படி ஜெர்மனியில் எப்படி நான் ஃபுட் அண்ட் அக்கோமடேஷனில் எப்படி அதுவுமே கவர்மெண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணிக்கணுமா? ஓகே, ஸோ கரண்ட்லி நான் ஒரு இஷ்யூ பற்றி பேசுகிறேன். லைக் அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதியிலலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட். அதனால நம்ம நிறைய பேர் சவுதி போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ சவுதி அரேபியாவிலேருந்து நம்மக்கிட்ட படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் சவுதி அரேபியாவில் சவுதிஸ்க்கும் நான் சவுதிஸ்க்கும் பெரிய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஒரு சவுதி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க வந்து அவங்க வந்து லைக் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தேர் வில் பி அ பார்ஷியாலிட்டி. அவங்களுக்கும் எங்களுக்கும் பார்ஷியாலிட்டி இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் நாங்கள் உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஜெர்மன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெர்மன் எவ்வளவு சேலரி பே பண்ணுறாங்களோ, லைக் அவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அதே சேலரி அதே டேக்ஸ் தான் ஒரு நான் ஜெர்மனுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேர் தட்டில் வச்சா எப்படி சமமாக இருக்கோ அந்த மாதிரி சமமான தராசு தான். அதனால there is no kind of racial slurs or
சம் கைண்ட் ஆஃப் பார்ஷியாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் பீஸ்ஃபுல்லி டூ யுவர் ஒர்க் அண்ட் யூ கேன் லிவ் யுவர் லைஃப் பீஸ்ஃபுல்லி. தட்ஸ் வாட் ஜெர்மன் சிஸ்டம் இஸ் ஆல் அபவுட். ஓகே ஓகே ஃபைன். நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னு புரியுது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து இந்த நாடு பெஸ்ட் அந்த நாடு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண நர்சஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணலாம். பட் அது பர்மனெண்ட்டும் நம்ம சொல்ல முடியாது. மேபி வேரி ஆகலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன்றது வேரி ஆகிட்டு இருக்கும். அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டெப்பாக அதில் போக தேவையில்ல. அண்ட் தென் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி என்ன, இப்போ எவ்வளோ ப்ரெசென்ட்டில் வாங்குறீங்க, ஐ மீன் உள்ளே போகிறப்ப எவ்வளோ, அது சொல்ல முடியுமா? அதை பற்றி ஏதாவது இல்லைங்க இருந்தால் சொல்லலாம். ஓகே. இல்லை, அஃப்கோர்ஸ் யா, இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் ஓப்பனாக என்னோட வீடியோஸ்லையும் நான் நிறைய இதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக நர்சஸ்க்கு வந்து சேலரி, என்னோட சேலரிங்கிறத விட நான் ஆவரேஜாக நர்சஸோட சேலரின்னு சொல்கிறேன். ஸோ ஆவரேஜ் நர்சஸ் சேலரி வந்து பேஸ்ட் அப்பான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்களா, ஓல்டேஜ் ஹோமில் ஒர்க் பண்ணுறாங்களா, அதை பேஸ் பண்ணி தான் மாறுபடும். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு வந்து ஓல்டேஜ் ஹோமில் சேலரி அதிகமாக கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸை விட. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு லைக் ஒரு அனர்க்க, அதாவது ரெகக்னிஷன் பீரியட்ல இருக்கும்போது 2,50,000 to 2,80,000 rupees கிடைக்கும். உங்களுக்கு வந்து இதே வந்து உங்களுக்கு இதுல லைக் ஓல்டேஜ் ஹோம்ல லைக் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அரௌண்ட் 2,80,000 இருந்து 3,20,000 வரைக்கும் ஓல்டேஜ் ஹோம்ல ஸ்டார்டிங்லேயே ரெகக்னிஷன், லைக் நான் ரீசெண்டா பண்ண கேண்டிடேட்ஸ்க்குலாம் இந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு சேலரி வந்து வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதுல ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் ரெகக்னிஷனுக்கு அப்புறமேட்டு 3,10,000 to ஒரு 3,40,000 வரைக்கும். இதே உங்களுக்கு வந்து ஓல்டேஜ் ஹோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,20,000 to 3,80,000 வரைக்கும் உங்களுக்கு ஓல்டேஜ் ஹோம்ல சேலரி இருக்கும். ஓகே ஃபைன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் இதை கேட்டோன்னே ஒரு பக்கம் ஒரு மீம் தான் ஞாபகம் வந்தது. ஒரு பக்கத்தை தானே காமிச்சிங்க, அந்த டேக்ஸுன்ற எக்ஸ்பென்ஸுன்ற இன்னொரு பக்கத்தை நீங்கள் காட்டலேன்ற மாதிரி அதுதான் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். Yeah, it's very interesting and also controversial topic. So tax வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனில வந்து 35 to 38% டாக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கையில இப்போ நீங்க 2.5 லட்சம் ரூபா வாங்கினாலும் நெட்டோவா உங்க கைக்கு வரும்போதுங்கிற போது வாட் பீப்புள் யூஸ்வலி திங்க் லைக் அப்போ 1.5 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா தான் கைக்கே வரும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ நானும் ஸ்டார்டிங் வந்த புதுசுல இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ த திங் இஸ் வாட் ஐ told is true and tax இருக்கிறதும் ட்ரூ. ஸோ அந்த டாக்ஸுக்கு அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரேஷனலைஸாக திங்க் பண்ணணும். ஓகே, வி ஹாவ் அ வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷனாக இருக்கட்டும், ஃப்ரீ ஹெல்த் கேராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து வேர்ல்ட் கிளாஸில் கொடுக்குறனால we are avoiding a huge tariff on our head. Like ஒருத்தவங்களுக்கு வந்து இடியா வந்து விழுகிறது இந்த விஷயங்கள் தான். ஒருத்தவங்களுக்கு திடீர்னு சடனா ஹெல்த்ல ஒரு இஷ்யூ வருதுன்னா இடியா வந்து விழும். பிளஸ் அனதர் செர்ரி இந்த கேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ரிட்டையர் ஆகும் போது மாசம் 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இது நோ மேட்டர் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யூ கேன் என்ஜாய் திஸ் பென்ஷன். யூ கேன் லைக் நீங்க 60 வயசு வரைக்கும் 62 வயசு வரைக்கும் ஜெர்மனில வேலை பாக்குறீங்களா, யூ கேன் கோ டு இந்தியா அண்ட் யூ கேன் ஹாவ் யுவர் பீஸ்ஃபுல்லி யுவர் உங்களோட பென்ஷன் ஏஜ் அங்கே பீஸ்ஃபுல்லா மாசம் 1.5 லட்சம் ரூபா பென்ஷனோட யூ கேன் ஏபிள் டு என்ஜாய் தர். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே டாக்ஸ் கட்டுறதுனால அந்த இவங்களுக்கு வந்து வருது. பட் எனிவே அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ டாக்ஸ் வந்து 38% வந்து டாக்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2.5 லட்சம் உங்களுக்கு இது பண்ணாலும் அரௌண்ட் உங்களுக்கு வந்து 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் டாக்ஸ்லேயே கழிஞ்சிரும். ஆனா நர்சஸ்க்கு அனதர் பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நர்சஸ்க்கு அது வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ் சொல்லலாம். they have to work night shift and they have to work in holidays and they have to work in Saturdays and Sundays. இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணும். அதுக்காக உங்களுக்கு லீவ் வந்து கிடையாதுன்னு இல்லை, ஆஃப் வந்து உங்களுக்கு மண்டே டியூஸ்டே இருக்கும், இந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி வந்து டபுள் த சேலரியா கிடைக்கும். உங்களுக்கு வந்து அப்படியே ஆவரேஜா 22 euros 24 euros பெர் ஹவருக்கு பே பண்றாங்கன்னா அன்னைக்கு 42 euros 44 hours பெர் ஹவருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அலவன்சஸ் அதிகமா வந்து வரும். யூஸ்வலா எல்லா நர்சஸ்க்கும் என் கூட ஒர்க் பண்ற எல்லா நர்சஸ்க்கும் அலவன்சஸ் அதிகமா தான் வரும். ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் மாடல் அந்த மாதிரி. அதனால ஸோ எண்ட் ஆஃப் த டே
அவங்களுக்கு வந்து அலவன்சஸ் அவங்களோட சேலரியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். இப்போ அவங்க வெளியில போய் ஜஸ்ட் ஒரு 3 days ஒர்க் பண்ணா போதும், அவங்களால 60,000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மினி ஜாப் மாதிரி பார்த்தா போதும். ஸோ தட் நர்சஸ் ஆர் ஏர்னிங் ரியலி குட். அவங்க டாக்ஸ் எல்லாம் இப்போ பிடிச்சது போகவும் அவங்களால 2 லட்சம் 2.5 லட்சம் சேலரி, லைக் நெட் சேலரியே வந்து பெர் மந்த்துக்கு கிளவர் நர்சஸ் ஆர் மேக்கிங். ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 1 lakh to 1,50,000 வரைக்கும் மினிமம் கண்டிப்பா எல்லா செலவையும் போக ஒரு சிங்கிள் பர்சனால சேவ் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க. கான்ட்ரவர்ஷியல்னு சொல்லிட்டு பட் A to Z அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில் சொல்லிட்டீங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன மெயினாக நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, கம்பேர் டு அரப் கண்ட்ரிஸ் வந்து டேக்ஸ் இங்கே கிடையாது. பட் ஆனால் அங்கே ஐ மீன் இங்கே டேக்ஸ் இருக்குது, அங்கே டேக்ஸ் இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. பட் அது உண்மை தான். அதனால தான் என்னமோ பார்த்தீங்கன்னா நிறைய நர்ஸஸோடைய மென்டாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நம்ம யூரோப் கண்ட்ரிஸ் போனால் அங்கே டேக்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இங்கே டேக்ஸ் கிடையாது, பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அதே நேரத்தில் அக்கோமடேஷன் கொடுத்துட்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம இங்கேயே போகலான்ற மென்டாலிட்டி தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. பிகாஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அரப் கண்ட்ரிஸ் போகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் ஒரு சேஃப்டியை பற்றி இன்செக்யூரிட்டி இருந்தது. பட் இப்போ அந்த இதெல்லாம் உடஞ்சிச்சு. மேக்ஸிமம் நர்சஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு, யூரோப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அரப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து சொல்லிட்டு எல்லா பக்கமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி அரப் கண்ட்ரிஸ் தான் அதிகம். இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டியை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். இப்போது அரப் கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி சேஃப்டிக்கு பிரச்சனை இல்லை, பஞ்சமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் வாட் அபவுட் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்? பட் ஏன்னா முன்னே இருந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இப்போ கிடையாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? லைக் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. பட் லைக் அரப் கண்ட்ரீஸ் இஸ் சேஃப். I'm believing in that, and I don't also believe like Arab countries is very high safe. அதுல அங்க வந்து there is no kind of racism இந்த மாதிரி இதுல வந்து இது பண்றேன். ஏன்னா according to the view of yours, like இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ Arab countries is for beginners. ஒரு பிகினருக்கு, ஒரு ஸ்டார்டர்ஸ்க்கு அரப் கண்ட்ரீஸ் இட்ஸ் த பிகினர்ஸ் பேக். ஸோ ஒன்ஸ் அரப் கண்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா தே வில் பி ஃபினான்ஷியலி ஸ்டெபிள். பட் ஃபியூச்சர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இஃப் தே வாண்ட் டு பிரிங் தேர் ஹஸ்பண்ட், இஃப் தே வாண்ட் டு பிரிங் தேர் ஒய்ஃப், இஃப் தே வாண்ட் டு ஹாவ் அ ஃபேமிலி தேர், அங்கே இனி ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்து இப்போ ஒரு லைக் இப்போ நீங்கள் ஒரு பையன், நீங்கள் ஒரு நர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு நான் நர்சிங் பேக்ரவுண்டில் யாரோ ஒரு பொண்ணு ஒருத்தவங்கள வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணுறீங்க. ஸோ மேரேஜ் பண்ணி அவங்கள அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா the process very very complicated. So when they want to settle in their life, அவங்க வாழ்க்கையில அவங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா then they have to choose western world like Australia, US, Germany, Canada, UK. இந்த கண்ட்ரியில தான் செட்டில் ஆக முடியும், பெர்மனண்டா செட்டில் ஆக முடியும். ஸோ Arab countries, they can go, they can work, they can make money and they can come back to India and they can build some life in India. But இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல they will build their life in that country itself. ஜெர்மனினா ஜெர்மனிலேயே அவங்க லைஃப் வந்து ஃபர்தரா பில்டு பண்றது, இந்த இதெல்லாம் வந்து அதுலயே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் த திங். சேஃப்டி பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ சேஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி சேஃப்டி ஃபார் உமன். இட்ஸ் வெரி வெரி சேஃப் கண்டிப்பா. ஸோ லைக் ரேசிசம் பத்தி கேட்பாங்க. பட் ரேசிசம் லைக் நான் இந்த 3 yearsல பெரிய லெவல்ல எதுவும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. மைல்டு ரேசிசம் இருக்கும், பட் தட்ஸ் டோட்டலி நார்மல். அது எல்லா இடத்துலயும் வந்து அது இருக்கு. அது நோ மேட்டர். இப்போ இந்தியா மட்டும் ரேசியலி நம்ம இது பண்ற கண்ட்ரி இல்லையா? நம்ம இந்தியன்ஸ் ஆல்சோ some of the time racially we are also having slurs like you can see that in workplace itself like North Indians அவங்க racially differentiate பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன racial slurs வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அது நோ மேட்டர் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அது வரும். அது அரப் கண்ட்ரிஸா இருந்தாலும் வெஸ்டர்ன் வேர்ல்டா இருந்தாலும் எங்க போனாலும் வரும். பட் என்னோட ஒப்பீனியன்ல இட்ஸ் வெரி வெரி மைல்டு. நான் இந்த 3 வருஷத்துல அப்படி ஒன்றும் ஒரு ஈவெண்ட் பெருசா நான் நோட்டீஸ் பண்ணதில்லை. மைல்டா சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் ஏதாவது சின்ன சின்னது நடக்குமே தவிர்த்துட்டு பட் பெரிய லெவல்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. சேஃப்டி வைஸ் இட்ஸ் ஹைலி வெரி சேஃப். லைக் வேர்ல்ட் டாப் 15 இந்த உமன் சேஃப்டி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஜெர்மனி இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் த திங் இஸ். ஓகே ஃபைன். சேஃப்டியை பற்றி முக்கியமாக சொல்லிட்டீங்க, அதை டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி சொன்னதால பட் எனக்கு இருக்கிற அரப் கண்ட்ரீஸை வச்சு கொஞ்சம் ஐ மீன் எனக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அரப் கண்ட்ரீஸில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெர்மன், நீங்கள் சிம்பிளாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லாங் டைம் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா லாங் டைமாக நல்லா செட்டில்
செட்டில் ஆகிற மாதிரி நல்ல இன்கம் வர மாதிரி டிவிடெண்ட் வர மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து ஜெர்மன் பேஸ்டு. பட் ஆனால் அரப் கண்ட்ரீஸ்லுமே பார்த்தீங்கன்னா அதேமாரி லாங் டைமாக செட்டில் பண்ணுற மாதிரி ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி ஜெர்மனில் அதிகம் நீங்கள் சொல்ல வரீங்க. ஏன்னா நான் இப்படி கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நர்சஸும் அங்கே ஒர்க் பண்ணுறதால இது மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அரப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் நிறையா இருக்குது. எம்ஓடி அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது. அதிலலாம் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியாக அவங்க மூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஹைலி சான்சஸ். அங்கேயுமே நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. பட் மெஜாரிட்டி அதோட பர்சன்டேஜ் வந்து கம்மி. அவங்களுடைய சிட்டிசன்ஸ்க்கு தான் பர்சன்டேஜ் அவங்களுக்கு அதிகமாக தராங்க. பட் ஜெர்மனில் வந்து அந்த இது வந்து கிடையாது. ஓவரால் ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கேருந்து வேணால் நர்சஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து ஹையர் பண்ணிக்கலாம். வந்து எங்கள் நாட்டில் நீங்கள் செட்டில் ஆகலான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.